சர்க்கரை வராமல் தடுக்கும் 5 பழக்கங்கள். சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு அதிகமா பசி வருதா, படபடப்பு, மயக்கம் வருதா, அடிக்கடி இந்த தொந்தரவுகள் வருதா, இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு தெரியுமா? இந்த மாதிரி அறிகுறிகளோட ஒரு 26 வயசு தம்பி ஐடில வேலை பார்க்கிறாரு. அவர் சமீபத்துல எங்க மருத்துவமனைக்கு வந்தார். அவருக்கு நாங்க சர்க்கரை வராமல் தடுக்கும் 5 பழக்கத்தை சொல்லி கொடுத்தோம். அந்த 5 பழக்கங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல சொல்ல போறேன். அதனால வீடியோவை ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் டாக்டர் மணிவண்ணன், ஸ்ரீ பார்வதி சர்க்கரை நோய் மருத்துவமனை, காரைக்குடி. எங்க சேனல் தொடர்ச்சியா சர்க்கரையை பற்றி பதிவுகளை கொடுத்துக்கிட்டே வருது. சர்க்கரை இருக்கிறவங்க குடும்பத்துல இருக்க கொஞ்ச வயசுக்காரங்களுக்கும் பின்னாடி சர்க்கரை வரும். அவங்களுக்கு சர்க்கரை வராம தடுக்கிறதுக்கு 5 பழக்கத்தை நான் சொல்லித்தர போறேன். எங்க சேனல் மூலம் கிடைக்கிற பணம் சர்க்கரை உள்ள ஏழை குழந்தைகள் இன்சுலின் வாங்க பயன்படுத்துறோம். அதனால எங்க சேனலை அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. சமீபத்துல ஒரு தம்பி என்கிட்ட வைத்தியம் பார்க்க வந்தாரு. வயசு 26. சார், நான் பெங்களூர்ல ஒர்க் பண்றேன். காலையில சாப்பிட்டு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழிச்சு எனக்கு மறுபடியும் பசி வந்துருது. ஒரு மயக்கம், படபடப்பு வந்துருது. என்னால வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அடிக்கடி லீவு போட வேண்டிய சூழ்நிலை. பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா உங்களுக்கு சர்க்கரை வர்றதுக்கான அறிகுறிகள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒன்னும் புரியல. சொந்த ஊர் காரைக்குடி. எனக்கு என்னன்னு பார்த்து அதுக்கான வைத்தியத்தை பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தார். இந்த நோயை நம்ம கண்டுக்காம விட்டுட்டோம்னா வண்டி ஓட்டிட்டு போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், திடீர்னு கோவம் வந்துடும். சக ஒர்க்கரோட நம்ம சண்டை போடுற மாதிரி சூழ்நிலையெல்லாம் வந்துடும். இது ஏன் வருது? இந்த நோயோட பேர் என்ன? இந்த தம்பிய நாங்க எப்படி சரி செஞ்சோம் அப்படிங்கறது அடுத்தடுத்து நான் சொல்லிக்கிட்டே வரேன். சர்க்கரை இருக்கிற குடும்பத்துல இருக்கிற சின்ன வயசு பிள்ளைங்களுக்கு இது ஒரு முக்கியமான வீடியோ. அதனால அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. அப்பதான் சர்க்கரை நாளைக்கு பின்னைக்கு வராம தடுக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் அப்படின்னு அவங்களுக்கும் ஒரு புரிதல் உருவாகும். இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏன் வருது, அவங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி ஒரு விரிவா ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். நோய்களின் தாய் அப்படிங்கிற இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு நீங்க போன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்ல புக் வேணும் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டோ புத்தகத்தை கொரியர் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். பொதுவா சர்க்கரை இருக்கிறவங்க மாத்திரை சாப்பிடுவாங்க அல்லது இன்சுலின் போடுவாங்க. இவங்களுக்கு சாப்பிட்ட 2 மணி நேரம் கழிச்சு சர்க்கரை குறைவுனால ஒரு படபடப்பும் மயக்கமும் வரலாம். ஆனா சர்க்கரை இல்லாத இந்த தம்பிக்கு சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு ஒரு படபடப்பும் மயக்கமும் பசியும் வருது அப்படின்னா அவருக்கு சர்க்கரை வரப்போகுது அப்படின்னு பொருள். உங்க குடும்பத்துல சர்க்கரை பரம்பரையா வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க, இல்லனா நோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு சர்க்கரை இருக்கிறவங்களோ அல்லது சர்க்கரை இல்லாதவங்களுக்கோ சாப்பிட்ட உடனே நம்ம உணவு ஜீரணம் ஆகும், அது ரத்தத்துல கலக்கும். அப்ப ரத்தத்துல சர்க்கரையோட அளவு ஜாஸ்தி ஆகும். இப்படி ரத்தத்துல சர்க்கரையோட அளவு கூடின உடனே அந்த சிக்னல் நம்ம மூளைக்கு போகும். மூளை கணையத்தை தூண்டும். சர்க்கரை அதிகமாயிருச்சு, இன்சுலின் அதிகமா சுரந்து சர்க்கரையை கட்டுப்படுத்து அப்படின்னு சொல்லும். இந்த கிராஃப்ல நான் காமிச்சிருக்கேன், நீங்களே பார்க்கலாம். சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு அந்த இன்சுலின் சுரப்பு இருக்காது. அதனாலதான் இன்சுலினை சுரக்க வைக்கிறதுக்கு மாத்திரை கொடுப்போம் அல்லது வெளியில இருந்து இன்சுலின் கொடுப்போம். ஆனா இந்த தம்பிக்கு சர்க்கரையோட அளவு குறையவே இல்லை. ஆனா திருப்பி 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 இன்சுலின் சுரந்துகிட்டே இருக்கு. இந்த கிராஃப்ல காட்டுறேன், நீங்க பார்க்கலாம். இந்த மாதிரி திருப்பி திருப்பி இன்சுலின் சுரந்த உடனே சர்க்கரையோட அளவு நார்மல் லெவலை விட கீழே போயிருது. அதனாலதான் அவருக்கு பசியும் மயக்கமும் வருது. அதுக்கு பேரு ரியாக்டிவ் ஹைப்போகிளைசீமியா. நம்ம சேனல் பார்க்கிற ஒருத்தர் தொடர்ச்சியா ஒரு பதிவை போட்டுக்கிட்டே இருந்தாரு. ரியாக்டிவ் ஹைப்போகிளைசீமியா பத்தி சொல்லுங்க சார் அப்படின்னு போட்டுட்டு இருந்தாரு. அதையும் இந்த டிஸ்பிளேல காட்டுறேன். இந்த நோயோட பேரு அதுதான். இதுக்கான காரணம் அப்படின்னா அதிக உடல் எடை, சாப்பாட்டை பத்தி ஒரு புரிதல் இல்லாம கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய மாவுச்சத்து உணவை அதிகமா சாப்பிடுறது, மரபியல் ரீதியா வர்றது, இன்சுலின் எதிர்ப்பு தன்மை, இதெல்லாம் காரணம். இவருக்கான சிறப்பு பரிசோதனை அப்படின்றப்ப எங்க மருத்துவமனையில குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட், GTT அப்படின்னு சொல்லக்கூடிய பரிசோதனை பண்ணணும். அதுக்கு மேல CGMS சொல்லக்கூடிய கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படின்ற பரிசோதனையும் பண்ணணும். இந்த 2 பரிசோதனையிலையும் அவருக்கு சர்க்கரை இல்லை அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு. இதை எப்படி சரி பண்ணணும், அவருக்கு நாங்க கத்துக் கொடுத்த 5 பழக்கம், அதை பத்தி பேசுவோம். பழக்கம் 1, உணவை பத்தி ஒரு புரிதலை உருவாக்கணும். எது மாவுச்சத்து, எது புரதச்சத்து அப்படிங்கிற புரிதலை உருவாக்கணும். நாங்க அவருக்கு உருவாக்கணும். நம்ம உணவுல இருக்கிற அரிசி, கோதுமை, மைதா, இனிப்பு, இது எல்லாமே கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாவுச்சத்து தான். இதெல்லாம் சர்க்கரையை வேகமா கூட்டும். அதை முடிஞ்ச அளவு தவிர்க்கணும் அல்லது குறைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். பழக்கம்
2, நம்ம உணவுல லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் சொல்லக்கூடிய திணை, வரகு, சாமை, கேழ்வரகு இதெல்லாம் சர்க்கரையை கூட்டுறது தான், ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கூட்டும். இந்த உணவை அதிகமா நம்ம உணவுல இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும்னு அவருக்கு சொல்லி கொடுத்தோம். இதை சாப்பிட்றப்ப சர்க்கரையோட அளவு கொஞ்சம் கொஞ்சமா கூடும், இன்சுலின் சுரப்பும் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும். அதனால அவருக்கு அந்த 2 மணி நேரத்துல வரக்கூடிய படபடப்பு இருக்காது. பழக்கம் 3, இவங்களை பொறுத்தளவு 3 வேளை உணவை முடிஞ்சா 5 வேளையா பிரிச்சு சாப்பிடணும். அந்த உணவுலையும் 50% மாவுச்சத்தும் 50% புரதச்சத்தும் இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு காலையில 2 இட்லி, அதோட சேர்த்து பட்டாணி, கொண்டக்கடலை, பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு, இதோட வேக வச்ச காய்கறி, இதெல்லாம் ஒரு 50% இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். 2 இட்லி அல்லது 3 இட்லிக்கு தகுந்தாப்புல இந்த மாற்று உணவு இருக்கணும். அப்பதான் சர்க்கரையோட அளவு வேகமா கூடாது. பழக்கம் 4, இவங்க ஐடில ஒர்க் பண்றாங்க. அங்க பீஸா, பர்கர், நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி துரித உணவை தான் அதிகமா சாப்பிடுவாங்க. அதெல்லாம் முழுசா தவிர்க்க சொல்லி இயல்பான உணவு முறைக்கு வாங்கன்னு அவருக்கு சொல்லி கொடுத்தோம். பழக்கம் 5, அவருடைய உடல் எடை 61 கிலோ தான் அவருக்கு இருக்கணும். அவர் 93 கிலோ இருந்தார். இந்த மாதிரி அதிக உடல் எடை அவருக்கு இந்த பிரச்சனை வர்றதுக்கும் பின்னாடி சக்கரை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால அவருடைய உடல் எடையை குறைக்க அட்வைஸ் பண்ணோம். எங்க ஹாஸ்பிட்டல்ல மை ஃபிட் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அந்த ப்ரோக்ராம்ல எங்க ஹாஸ்பிட்டலோட ஸ்டாஃபும் டயட்டீஷியனும் இணைஞ்சிருவாங்க. அவர் தினசரி சாப்பிடுற உணவை வாட்ஸ்அப்ல அதுல அனுப்பிச்சிருவாரு. அந்த உணவு எவ்வளவு கலோரி இருக்கு, நீங்க இன்னைக்கு எவ்வளவு கூட சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்களுக்கு தினசரி புரிய வைப்போம். ஒரு மாசம் 2 மாசத்துல அவங்களுக்கு அந்த உணவை பத்தி ஒரு புரிதல் வந்துடும். அதுக்கு பின்னாடி அவங்க லிமிட்டா சாப்பிடுவாங்க. இந்த முறையை அந்த தம்பிக்கு அப்ளை பண்ணோம். 3 மாசத்துல அவருடைய வெயிட்டும் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த 3 மாசத்துல அவருடைய பிரச்சனை முற்றிலும் சரியாயிடுச்சு. இப்ப அவர் நல்லா இருக்கிறார். சர்க்கரை இருக்கிற குடும்பத்துல, அதாவது அம்மாவுக்கு சர்க்கரை இருக்கலாம், அப்பாவுக்கு சர்க்கரை இருக்கலாம், தாத்தா பாட்டிக்கு சர்க்கரை இருக்கலாம், கூட பிறந்த சகோதரிக்கு சர்க்கரை இருக்கலாம். இந்த குடும்பத்துல இப்ப இருக்க அடுத்த தலைமுறை இருக்குல்ல, அவங்களுக்கு இந்த நடைமுறையை கரெக்டா கடைபிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு சர்க்கரை வராமலும் போகலாம், அல்லது சர்க்கரை வர்றதை தள்ளி போடலாம். இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கிறவங்களும் இந்த நடைமுறையை கடைபிடிச்சாங்கன்னா இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியும். இந்த பதிவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல தமிழ்நாட்டின் தலை சிறந்த 2வது மருத்துவமனை அப்படிங்கிற ஒரு வீடியோ இருக்கு. அதையும் போய் பாருங்க. உடம்ப பார்த்துக்கோங்க. அக்கறை காட்டினால் சர்க்கரை குறையும்.